எதுக்கு நீ அழற? நீ ஒண்ணு இன்னைக்கே அவங்க வீட்டுக்கு போகலையே? நான் ரவியை நினைச்சுதான் அழறம்மா. என் லைஃப்ல எனக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள். ஆனா ரவி என் கூட இல்லையே. உனக்கு எதுவும் தெரியாது ஷாலினி. அந்த ரவி எனக்கு தெரியுமா, ரவி எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கான். இந்த நல்ல நாள்ல அவன் என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இத பாரு ஷாலினி, இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட். இந்த நல்ல நாள்ல நீ உன்னோட ஃபியான்சிய பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். வீட்டு வேலைக்காரனை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் உன்ன ஒரு புது கண்ணோட்டத்துல பாப்பாங்க. நீ என்னடனா ரவிமா, எல்லாரோட கண்ணோட்டமும் என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மாற போகுது. ஆனா ரவி மட்டும்தான் இது வரைக்கும் என்ன மத்தவங்க பார்த்த கண்ணோட்டத்துல பார்த்ததே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் நான் அப்பம் பேர் தெரியாத பொண்ணு இல்ல, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் எங்களோட இந்த உறவு மாறாது. அதோட எந்த அளவுக்கு ரவி எனக்கு மரியாதையோ சந்தோஷமா கொடுத்தானோ அந்த அளவுக்கு வேற யாராலையும் நிச்சயமா கொடுக்க முடியாது. I'm really sorry for that. நான் ஆக்சுவலா அப்படி என் ஃப்ரெண்டுக்காக தான் நடந்துக்கிட்டேன். It's okay. I hope உங்கள மாதிரியே உங்க அம்மாவும் என்ன மன்னிச்சிடுவாங்கன்னு நம்புறேன். Who is this girls? இதுக்கு முன்னாடி இவள பாத்திருக்கேன், but where's? சந்தோஷ், இந்த பொண்ணு Mom, my friend Suresh and his fiancée. ஹாய். ஹலோ ஆண்டி. ஃபியான்சியா? Yes, Mom. ஆனா பார்த்த மாதிரி இருக்கு. I doesn't remembers. என்ன மாம் நீங்க இங்க இப்பதான் லண்டன்ல இருந்தே வராங்க, அதுக்குள்ள பாத்திருக்கேன்னு சொல்றீங்க? Wow, London returns. My son US returns. US and London's enjoys. என்னங்க? மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே. குணமகளே குலமகளே பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே. குற்றம் குறையில்லா ஒரு குங்குமணி கரமே, மஞ்சள் வளமுடனே என்றும் வாழணும் வாழணுமே. மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே. குணமகளே நீ குழந்தையா இருந்தப்ப என் கையை பிடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த. ஆனா இன்னைக்கு உன் கையை இன்னொருத்தன் கையில நான் பிடிச்சு கொடுக்க போறேன். அவன் கையை பிடிச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போறேன். அவன் என்னை விட உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு நம்புறேன். வலது அடி எடுத்து வைத்து. சந்தோஷமா இருக்க இல்லம்மா? வா போலாம். ரவி, ரவி உனக்கு ஒண்ணும் ஆகல? ஹே, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சா? இல்ல ரவி, இன்னும் முடியல. நம்ம சீக்கிரமா போயாகணும். வா மேல மேல. எல்லாரும் இங்க பாருங்க. முகூர்த்தம் போயிடு போல இருக்க. நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிங்க.
இப்படி நல்ல முகூர்த்தம் எல்லாம் திரும்ப திரும்ப வராது. எனக்கு தெரியுமா, நீங்க அழறீங்கல்ல, என்னமோ பெருசா சொன்னீங்க. நானும் அழமாட்டேன், உன்னையும் அழவிட மாட்டேன்னு. அழுத கண்மையில அழிஞ்சிரும் சொன்னீங்க. இப்ப பாருங்க, உங்க கண்மையில அழிஞ்சு போயிருக்கு. கண்மை அழிஞ்சிட்டு போகட்டும் விடு. இன்னைக்கு என் பொண்ணோட நிச்சயதார்த்தம். என் மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன். நான் வாழ்க்கையில முதல் முறையா இப்படி கையெடுத்து கும்பிடுறேன். என் ஷாலினிய நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க. மத்த அம்மாங்க மாதிரி நான் அழவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். அழுகிய கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். பட் ஐ ஜஸ்ட் இங்க பாரு குண்டு, உன் கல்யாணத்துல யார் அதிகமா அழுவா தெரியுமா? இல்லாத முடிய கசக்காத, நானே சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் தான்டா. உன்ன மாதிரி அழகான பொண்டாட்டி கிடைக்குது இல்ல? புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டியா நீ 100 வயசு. ஓகே, chill cool. Hey, I'm the ring girls. இந்த மாதிரி எக்ஸைட்டிங் செலிப்ரேஷனுக்கு எக்ஸைட்டிங் பர்சனாலிட்டி கையில தான் இதெல்லாம் கொடுக்கணும்ல. இந்தாங்க. இந்தா சிவா, இது போட்டு விடு. கடவுளே ப்ளீஸ், ரவி அனுப்பி வைங்க. அவன் இல்லாம எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. ஷாலினி, ஏன் வாசலையே பார்த்துட்டு இருக்க? ஓடி போலான்னு பாக்குறியா? பாட்டிமா, பூ போடா அப்படி. ஓகே. நான் இருக்கிற குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு பாக்குறேன். இவன் இருக்கிற குப்பை மேல இன்னும் கொண்டு வந்து கொட்டுறேங்கிறான். சரி சீக்கிரம் ஆரம்பிங்கம்மா. நான் இங்க மிஸ்டர் பாலகிருஷ்ணன் கிட்ட பேசணும். நான் தான், சொல்லுங்க. நானும் உங்களை மாதிரியே ஒரு பொண்ணை பெத்தாப்பேன். நாளைக்கு உங்க பொண்ணு கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போயிடுவான்னு இன்னைக்கு நீங்க கண்ணீர் சிந்துறீங்க. ஆனா நான் சொல்றத கேளுங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலன்னா வாழ்க்கை பூரா நீங்க அழுக வேண்டியிருக்கும். உங்க பொண்ணுக்கு பெரிய அநியாயம் பண்ணிட்டமேன்னு வாழ்க்கை பூரா நினைச்சு நீங்க அழுக வேண்டியிருக்கும்.
நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க பொண்ணு மேல உங்களுக்கு உண்மையான பாசம் இருந்தா இந்த நிச்சயதார்த்தத்தை இப்பவே நிறுத்துங்க. இங்க நிக்கிறானே இவன் உங்க பொண்ணுக்கு ஏத்த பையன் கிடையாது பாலகிருஷ்ணன். இவன் ஒரு பயங்கரமான ஃப்ராடு. ப்ளீஸ் கடவுளே, ஷாலினிக்கு தைரியத்தை கொடுங்க. இந்த ஆளு யாரு? பால்ல உப்பு போட வந்துட்டானே, இவனை தடுத்தே ஆகணும். தடுக்கிற. அட என்ன இது? ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? நிச்சயதார்த்தம் நடக்கும்போது யாரும் நடுவுல ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியுமா? எல்லாரும் எங்க போயிட்டீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் கண்டவங்களையும் உள்ள விடுறீங்க? நான் சொல்றதை அலட்சியப்படுத்தாதீங்க பாலகிருஷ்ணன். ஒருவேளை உங்க பொண்ணுக்கு ஏதாவது தப்பு நடந்தா அவளோட சேர்ந்து என் பொண்ணுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிடும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் பாலகிருஷ்ணன், தயவு செஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் பாலகிருஷ்ணன். ரவி, நீங்க தைரியமா இருங்க அங்கிள், நான் இருக்கேன் உங்க கூட. நீங்க சொல்லுங்க, இந்த உண்மை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னடா என்ன உண்மையை சொல்லணுங்கிற? இது நிச்சயதார்த்தம், நாடகம் இல்ல. சரி, யாரையா நீ? நான் ஒரு பொண்ணை பெத்த பாவிங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கைய உங்க வீட்டுக்கு வரப்போற வருங்கால மாப்பிள்ள அழிச்சிட்டான். நான் அப்பவே சொன்னேன்லங்க உங்ககிட்ட, இந்த ரவி மறுபடியும் ஏதாவது ஒரு கலாட்டா. ஏண்டா உனக்கு எல்லாம் வெட்கம் மான ரோசம் கிடையாது? என் பொண்ணு கூட ஊரெல்லாம் சுத்தி அவளுக்கு பொய்யான சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? பாவி, இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையோட விளையாட போற? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. எதுவுமே புரியலையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இதோ இப்ப புரியும் பாரு உனக்கு. இவர் பொய் சொல்லையா, இவர் காயத்ரிங்கிற பொண்ணோட அப்பா. இவர் இங்க வந்து கதறதுக்கு காரணம் இவர் பொண்ணோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தை வேற யாருதும் இல்ல, இந்த சிவாவோட. லுக் ரவி, நீ மறுபடியும் பழைய விஷயத்தை கிளற. இந்த பையன் சொல்றது உண்மைங்க, 100க்கு 100 உண்மை. என் பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவன் தான் அப்பன். அதை இவன் வாயாலேயே சொன்னான். ஷாலினிய வெறும் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். அவனுக்கு பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஷாலினிய விட்டுட்டு காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அவன் இப்படி சொன்னதை நானே பக்கத்துல இருந்து என் காதால கேட்டேன். நான் என்ன செஞ்சாலும் நம்ம 3 பேருக்காக தான் செய்வோம். நம்ம காதலுக்காக தான் செய்வோம். கடைசியில் உன்கிட்ட தானே வந்து சேர போறேன். உண்மைதான் பிரியா, இதே விஷயத்தை நானும் ஏற்கனவே கண்ணால பாத்திருக்கேன். பல தடவை இது உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஆனா ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஒரு வகையில இந்த சிவா அழகா நாடகமாடி உங்களை நம்ப விடாம பண்ணிட்டான். அதனால உண்மை உங்க கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சுங்க ஐயா. ஐயா, ஷாலினி தான் உங்க உயிருங்கிறத இந்த சிவா நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். அதனாலதான் ஷாலினியை காதலிக்கிற மாதிரி நாடகமாடி உங்க நம்பிக்கையை ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இன்னைக்கு இந்த சிவாவோட மொத்த விளையாட்டு முடிவுக்கு வந்துருச்சு. அனி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இங்க பாருங்க ஐயா, நான் இந்த வீட்டிலே வளர்ந்தவன். நீங்களும் இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க காட்டுற அன்புக்கும் ஷாலினியோட நட்புக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டவன் பெரியா. ஷாலினி வாழ்க்கையில தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சோம் என்னால சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா இவரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. எந்த தகப்பனாவது தன்னோட பொண்ணை பத்தி 4 பேருக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவானா? அவனோட முகத்தை நீங்களே கொஞ்சம் பாருங்க ஐயா. இவர் சொன்னது உண்மைன்னு இவனோட மௌனத்திலே தெரியுது. இந்த மொத்த குடும்பத்தையும் முட்டாளாக்கிட்டான்.
அவங்க 2 பேரும் சொல்றது உண்மைதானா சிவா? அவர் பொண்ணு நீ காதலிக்கிறது நிஜம்தானே? வயித்துல வளர்ற அந்த குழந்தை உன்னோடது தானே? சொல்லு சொல்லு. அங்கிள், இந்த விஷயத்தை பத்தி நான் பொய் சொல்லி மட்டும் தப்பிச்சிடலாம் நினைக்காத சிவா. நான் இதுக்குள்ள ஆழமா இறங்கினா உண்மை வெளியே வந்துரும். உனக்கும் தெரியும் உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்கவும் முடியாதுன்னு. சோ பொய் மட்டும் சொல்ல முயற்சி பண்ணிடாத. உண்மையை சொல்லு. இவங்க 2 பேரும் வந்து சொல்றது உண்மைதானே? உண்மைதான். அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். தங்கச்சி மேல அவ்வளவு என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்க எவ்வளவு தைரியம் உனக்கு? நல்லவ மாதிரியே நடிச்சு ஏமாத்திட்டியே. நில்லு பாலா, பாலா நில்லு, தள்ளி போங்க. அவன் என்னோட பையன், நீ பாட்டுக்கு யோசிக்காம அடிக்கிற. இன்னும் இவனை நான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன், அதுக்காக சந்தோஷப்படு. என் பொண்ணு நேசிக்கிற மாதிரி நடிச்சு அவன் மனசை கெடுத்துட்டான். இதுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல? எல்லாருமே நடிச்சிருக்கீங்க. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. நியாயமா நீங்க எங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அப்பா பேர் தெரியாத ஒரு பொண்ணை எங்க விட்டு மருமகளா ஏத்துக்க நாங்க சம்மதிச்சிருக்கோம். இல்லன்னா இப்படிப்பட்ட பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போவான்? யார் இவ்வளவு மருமகளா ஏத்துக்குவாங்க? பெத்த அப்பாவோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட அவளுக்கு தெரியாது. வாய மூடுங்க. நாங்க ஏன் வாய மூடணும்? ஏன் எங்க பையனை கையை நீட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி உன் பொண்ணோட பாஸ்ட் லைஃப் பத்தி நீ யோசிக்க வேணாம்? ஏன்னா இப்ப நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் யாரு மூஞ்சிலும் போய்க்க லாக்கி இல்லாம தலை குனிஞ்சு நிப்பனி. இதுக்கு மேல என் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன தைரியம் எடுத்தா எங்களை ஏமாத்த பாத்துருப்பேன். அவனை விட்டுருங்க, விடுங்க. காலிடா என்ன கொல்லணும். என்ன பண்றது பாரு. எங்க வீட்டு போனே ஏமாத்த நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. அடினா என்ன தைரியம்டா உனக்கு? நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை பாலகிருஷ்ணா. கடைசி வரைக்கும் உன் பொண்ணு உன் கூட தான் இருக்க போறா. எவன் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான் நானும் பாத்துறேன். உன் புள்ளைய அடிச்ச மாதிரி உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு ஓடிடு. அவுட். உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்க. இவன் உடம்புல ஓடுறது வேணா யார் ரத்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா என்னோட லைஃப் மொத்தமும் அவன் மட்டும்தான். என் உயிர் அவளுக்குள்ளதான் இருக்கு. நீயும் பொறுத்திருந்து பார்க்க தானே போற. என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட வரனை கொண்டு வரேன்னு நீ பாப்ப. இந்த உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவன் வாழ்க்கை இருக்குண்டா. அவனை அடிச்சு துரத்துங்கப்பா. சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சல? இப்ப அவமானப்பட்டது யாரு? மூஞ்சில கரிய பூசிட்டேன்ல. ஜோடி எவ்வளவு அழகா இருக்குல்ல? நடக்கிறது என்னமோ நவராத்திரி. ஷாலினி, ஷாலினி ப்ளீஸ் கதவு தரமா. இப்ப எதுவும் ஆயில்ல ஷாலினி, நான் சொல்றது கேளு. கதவு தர. ஷாலினி, ஷாலினி அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசுமா. கதவை தரமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத ஷாலினி. ஷாலினி
பெரிய வார்த்தையை மதிப்பியா மாட்டியா? பாவம் எவ்வளவு வருத்தப்படுறான்னு வந்து பாரு. கதவு தர ஷாலினி. அம்மாடி ஷாலினி முதல்ல என்கிட்ட பேசு. கதவை திறடா கண்ணு. என்ன உள்ள வரவிடு. எல்லாம் சரி அண்ணி பண்ணிடலாம். நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இந்த பேர் ஷாலினி, நீ ரொம்ப கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா தேவையில்லாம எடக்கூடாம எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். ஷாலினி நான் சொல்றது கேளு. ஸ்லீப்பிங் பில்ஸ் எதுவும் எடுத்துக்காத, புரியுதா? அப்புறம் உன்னோட ஸ்டமக் ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபினால் இருக்குல்ல, அந்த ஃபினால மட்டும் தயவு செஞ்சு குடிச்சிடாத. உன் கையில நிச்சயமா பிளேட் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு கையெல்லாம் கிழிச்சுக்காத ஷாலினி. அப்புறம் உன் உயிரை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் ஃபேன் இருக்குல்ல, ஃபேன்ல துணி போட்டு கழுத்தெல்லாம் மாட்டிக்காத. அது ரொம்ப கஷ்டம். என்னடி நான்சென்ஸா இருக்கு? அதுக்கு இல்லங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நிலைமையில ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணுவா. அவ சூசைட் பண்ணிக்காம அவளை தடுக்க பாக்குறா. வாயை மூடிட்டு வா. வா. பிரியா, பிரியா, நீங்க அம்மா கூட்டு உடனே ரூமுக்கு போங்க. நான் ஷாலினியை கூட்டு வரேன். ஷாலினி, நீ ரொம்ப ஓவரா பண்ற. இப்ப மட்டும் நீ கதவை திறக்கல, நானே கதவை உடைச்சு உள்ள வந்துருவேன். ஷாலினி 1 2 3 ஷாலினி. சாரிப்பா, நான் உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஹெவி ட்ரெஸ்ல மூச்சு விட முடியல. இன்னொரு விஷயப்பா, சாப்பாடெல்லாம் நிறைய செஞ்சு வேஸ்ட் ஆகுதுல்ல. பாவம் ஏழைங்களுக்கு கொடுத்தா அவங்களாவது சாப்பிடுவாங்க. எதுக்காக வேஸ்ட் பண்ணணும்? அப்படியே பண்ணிடுறேன். நீ சொல்றத அப்படியே செஞ்சிடுறேன். அப்பா ரவி, ஷாலினி என்ன சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சிருப்பா. சரிங்க. சொல்லிட்டம்மா. அம்மாடி, இன்னும் என்ன செய்யணும்? தேங்க்யூ.